பட்டி வீரன் பட்டியிலே பாராண்டு நல்லூராம் பட்டி வீரன் பட்டியிலே பாராண்ட நல்லூராம் பட்டி வீரன் பட்டியிலே பாராண்டு நல்லூராம் பட்டி வீரன் பட்டியிலே சின்னம்மா ஐயனாடா சின்னம்மா ஐயனாடா சிறப்புடனே பெற்ற மகன் சின்னம்மா ஐயனாடு சின்னம்மா ஐயனாடு சிறப்புடனே பெற்ற மகன் திராவிட இயக்கங்களில் அதே திறமை மிகு தலைவன் அவர் திராவிட இயக்கங்களின் திறமைமிக்க தலைவர் அவர் சான்றோர் குல திருவிளக்கே சான்றோர் குல திருவிளக்கே சௌந்தீர பாண்டியனார் WPA சரி சௌந்தரபாண்டியனார் ஆமா 1893 ஆண்டு சரி செப்டம்பர் மாதம் மாதம் 15ஆம் நாள் சின்னம்மாளுக்கும் ஐயனாடாருக்கும் நாடாருக்கும் மகனாக பிறந்தார். ஆமாம்மா அவர் உயர்நிலை பள்ளி படிப்பை சரி மதுரையிலே பயின்று சென்னையிலே பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பின்பு என்ன தீண்டாமை கொடுமைகள் நீங்கவும் சமுதாய விழிப்புணர்வு பெறுவதற்கும் நீதி கட்சியிலே சேர்ந்து சரி முக்கிய பங்கேற்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி சரி வெற்றி பெற்றார். ஆமா 1920ஆம் ஆண்டு சன்மார்க்க நெறிவடைத்தோர் சட்டமன்ற உறுப்பினராய் சன்மார்க்க நெறிவடைத்தோர் சட்டமன்ற உறுப்பினராய் நான் வந்தேன் சட்டமன்றம் நாடார்குல உறுப்பினர் சமுதாய உணர்வுகளை சட்டமன்றத்திலே பதிய வைத்தோர் திராவிட இயக்கங்களில் திறமை மிகு தலைவர் அவர் திராவிட இயக்கங்களில் திறமைமிக்க தலைவர் அவர் 1920ஆம் ஆண்டு சரி சட்டமன்றத்தில் நாடார் உறுப்பினராகி 1937ஆம் ஆண்டு வரை ஆமா நாடாருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் சரி என்று குரல் கொடுத்தவர் நமது சௌந்தரபாண்டியனார். ஆமாம்மா அது மட்டுமா வேற என்ன பெண்கள் கல்வி கற்பதற்கு போதித்த உத்தமனார் உதவிகளின் மறுமணத்தை வீறு கொண்டு நடத்தியவர் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெருமையுடன் குரல் கொடுத்தோர் சுயமரியாதை தன்னை மரியாதை தன்னை துணிவுடனே கொண்டு வந்தார். பெண்களின் கல்வி நிலையை உயர்த்தியவர் சரி விதவைகளின் மறுமணங்கள் இவைகளில் அக்கறை காட்டியவர். அப்படியா 100க்கும் மேற்பட்ட விதவைகளின் சரி மறுமணங்களை நடத்தி வைத்தவர். ஆமாம்மா சுயமரியாதை மாநாடு சரி செங்கல்பட்டிலே நடைபெற்ற போது இன்றைக்கு பேசப்படுகின்றதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் ஆமா என்ற தீர்மானம் சரி அன்று சௌந்தரபாண்டியனார் முன்னிலையிலே நிறைவேற்றது என்று வரலாறு கூறுகின்றது. அது மட்டுமா பெரியோர்களே வேற என்ன மயிலினையாள் கோயில் கொண்ட மாமதுரை மண்டலத்தே இல்லாத திருவதியிலே இளமாசி வீதியிலே இலாக வணிகம் செய்ய வித்திட்டவர் பாண்டியனார் பயிலாத கொள்ளையர்கள் பழக்கடையை நாசம் செய்தார். பயிலாத கொள்ளையர்கள் பழக்கடையை நாசம் செய்தார். மதுரையிலே சரி கீழமாசி வீதியில் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய ஊக்கம் கொடுத்தவர் ஆமா நமது சௌந்தரபாண்டியனார் சரி என்று வரலாறு கூறுகின்றது. சமூக விரோதிகள் பலர் பாண்டியனாரின் பழக்கடையை சூறையாட முற்பட்டனர். அதை அறிந்த பாண்டியனார் ஆமா தனது ஏஜெண்ட் கருத்தப்பாண்டியனுக்கு சரி கொள்ளையர்கள் கடையை சூறையாட வந்தால் துப்பாக்கியை பயன்படுத்து என்று கட்டளையிட்டார். சரி உடனே கருத்தப்பாண்டியன் சமூக விரோதிகளை பார்த்து என்ன கூறுகின்றார்? எப்படி கூறுகின்றார்? சாப்பிடுங்கள் பழமதனை
வழக்கடையை சூறையாட பாவியர்கள் துணிந்தனரே. ஐயோ, வழக்கடையை சூறையாட பாவியர்கள் துணிந்தனரே. கருத்த நல்ல பாண்டியனும் கை துப்பாக்கியால் சுட்டனரே. கருத்த நல்ல பாண்டியனும் கை துப்பாக்கியால் சுட்டனரே. கருத்த நல்ல பாண்டியனும் கை துப்பாக்கியால் சுட்டனரே. கருத்த பாண்டியன் சமூக விரோதிகளை பார்த்து, சரி, எவ்வளவு பழம் வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், ஆனால் கடையை மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள் என்றார். சரி, அதை கேட்ட கொள்ளையர்கள் ஆமா, ஏளனமாக சிரித்து ஓஹோ, கடையை சூறையாட முற்பட்டனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே கருத்த பாண்டியனார் சரி கைத்துப்பாக்கியால் சுட்டார். ஆமா, பழக்கடையின் முன்பு சரி 3 பேர் பலியாயினர். கொள்ளையிட வந்த கூட்டம் சரி காக்கா கூட்டம் போல் கலைந்து ஓடியது. ஆட்சியாளரும் காவல்துறையினரும் ஆமா கருத்த பாண்டியன் வீரத்தை பாராட்டினர் என்கிறது சரி வரலாறு. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த மாவீரன் சவுந்தரபாண்டியனாரை எதிர்க்க எவருக்கும் துரிச்சரில்லை, கிடையாது. ஆனால் ஆமா, சான்றோருக்கு துன்பம் வந்தால் கட்டி கேட்கும் உத்தமனா, நெடிய நல்ல உருவம் கொண்டோன் நேர்மையான உள்ளம் கொண்டோன் நாடாருக்கு துன்பம் வந்தால் நாடி வந்து துணை புரிவோம். அகற்றிய அண்ணல் என்று அல்லோரும் புகழ்ந்தனரே அச்சமகட்டி அண்ணல் என்று அல்லோரும் புகழ்ந்தனரே. நாடாருக்கு துன்பம் என்றால் சரி நாடி வந்து துணை புரிந்தவர், ஆமா, நெடிய உருவம் கொண்டவர், நேர்மையான உள்ளம் கொண்டவர், நாடார் குலத்தில் அச்சம் அகற்றிய அண்ணல் என்று கொண்டாடப்பட்டனர். சரி திராவிட இயக்கத்தின் பெரும்பங்காற்றிய பாண்டியனாருக்கு ஆமா சென்னை தியாகராஜ நகரில் சென்னை தியாகராஜ நகர் பாண்டி பஜார் என்றிருந்ததை ஆமா சவுந்தரபாண்டியனார் கடைத்தெரு ஓஹோ என்று பெயர் மாற்றம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது. சரி, அது அன்னாருக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்பதை வரலாறு பதிவு செய்துள்ளது. ஆமாமா.